ஆண்டி ராஜா ஆண்டி உமா வாமா எப்படிமா இருக்க? இருக்கேம்மா. ஆமா நீங்க ஏன் ரொம்ப டல்லா இருக்கீங்க? வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்க சந்தோஷமா இருந்தா தானமா நாம நிம்மதியா இருக்க முடியும். கருவேப்பிலை செடி மாதிரி மொத்த பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன். அவன் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம போயிடுச்சேன்னு நினைச்சா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதம்மா. என்ன பண்றது, எல்லாம் என் தலை எழுத்து. ரேகா எப்படிமா இருக்கா? நல்லா இருக்காளா? எங்கம்மா சரியா சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல. எப்பவும் ஏதாவது புத்தகத்தை வச்சுக்கிட்டு படிக்கிறேங்கிற பேர்ல எதையாவது யோசிச்சுட்டே இருக்கா. என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் ராஜாவை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். இங்கேயும் அதே கதைதான். எந்த ஜென்மத்துல யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சோமோ இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். அவன் மேலதான் இருக்காமா, போய் பாரு. பேசிட்டு வரேன். நீங்க கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் சரியாயிடும். சரிம்மா. ராஜா, வாங்க உமா, உட்காருங்க. உட்காருங்க. ரேகா ஏதாவது சொல்லி அனுப்புனா? இல்ல, அவ எதுவும் சொல்லி அனுப்பல. நானாதான் வந்தேன். இன்ஃபேக்ட் நான் இங்க வர்றது அவளுக்கு தெரியாது. நீங்க ரெண்டு பேரும் இப்படி பிரிஞ்சிருக்கிறது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அந்த பாஞ்சாலிக்கு குழந்தை பிறந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அந்த ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா எப்படியும் 6-7 மாசம் ஆயிடும். அதான் அதுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சு சேர்த்து வைக்க முடியுமான்னு பாக்குறேன். அதான் நானும் சொன்னேன். ரேகா தான் கேட்க மாட்டேங்கிற. அவ சொல்றது சரிதானே. பாஞ்சாலி சொன்னது பொய்யன்னு நிரூபிச்சாதானே நமக்கு கௌரவம். நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். தப்பா நினைச்சுக்காம பதில் சொல்வீங்களா? தப்பாலாம் நினைச்சுக்க மாட்டேன், கேளுங்க. அன்னைக்கு குடிபோதையில இருந்த உங்களை பாஞ்சாலி அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போனாள்ல, அதே மாதிரி அதுக்கு முன்னாடியோ அப்புறமோ அவ வீட்டுக்கு போயிருக்கீங்களா? இல்லையே. ஏன் கேக்குறீங்க? சொல்றேன். வேற எங்கேயாவது அவளை தனியா சந்திச்சிருக்கீங்களா? ஓ, நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? அப்படி இல்ல ராஜா. அந்த பாஞ்சாலி அவ்வளவு தைரியமா கோர்ட்ல எல்லார் முன்னாடியும் நீங்க தான் குழந்தைக்கு அப்பான்னு சொன்னாலே, அதான் கேட்டேன். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. கோர்ட்ல இல்ல, அவ நினைச்சா பீச்ல கூட மீட்டிங் போட்டு சொல்லுவா. அவ பேச்செல்லாம் உண்மைன்னு நீங்க எப்படி நம்புறீங்க? நான் நம்பல ராஜா, சில டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். ரெண்டும் ஒண்ணுதான். பாஞ்சாலி நார்மலான பொம்பளையே இல்ல, சரியான சைக்கோ. நான் ரேகாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காகவே அவளை விபச்சார கேஸ்ல மாட்டி விட்டவதானே அவ. நீங்க அதை மறந்துட்டீங்கல்ல?
அப்படிப்பட்டவ நினைச்சதை சாதிக்கணும்னா என்ன வேணும்னாலும் சொல்லுவா. அதையெல்லாம் நம்பிக்கிட்டு தயவு செஞ்சு என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. எனக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ராஜா கூல். நான் உங்களை 100% நம்புறேன். நீங்க வருத்தப்படாதீங்க. அந்த பாஞ்சாலி வயித்துல வளர்ற குழந்தைக்கு யார் அப்பான்னு நான் கண்டுபிடிக்கிறேன். இப்ப நான் வரேன்.